வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு பேருந்து ஒன்றின் சாரதி நடத்துனரால் நடுவீதியில் நின்ற பயணிகள். அண்மை காலமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளின் செயற்பாட்டால் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணியளவில் கொழும்பு புறக்கோட்டை பேருந்து தரிப்பிடத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஆசன முன்பதிவு செய்த பொதுமக்களை நடுவீதியில் நிற்க வைத்து சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து பேருந்தில் வருகின்ற தமது நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு தமது நிலைமை தொடர்பாக கூறியபோது குறித்த நண்பர் முன்பதிவு செய்த ஆசனங்களில் கொழும்பில் இருந்தே பயணிகள் நடத்துனரால் அமர வைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது நடத்துனர் மற்றும் சாரதி என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமது சொந்த தேவைக்காக பணத்தை சேமிக்க முன்னெடுக்கப்பட்ட ஒன்று என பாதிக்கப்பட்ட தரப்புகளால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர்கள் தமது ஆதங்கத்தை தெரிவித்து உள்ளதோடு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் லாப நோக்கோடு தமது பணியை மேற்கொள்ளலாம், சேவை நோக்கோடு செயற்பட வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக இசாரா சிப்பந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்பவர் இதுவரையிலும் 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன்படி ஜே.கே. பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறான குற்றத் தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்போது சர்வதேச மனித கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பி செல்லவும் இவர் உடந்தையாக இருந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா சிப்பந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி இசாரா சிப்பந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் சிப்பந்தி இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் வாகன விலை குறைந்ததை அடுத்து இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அதிகபட்சமாக 1.5 மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக இலங்கை மக்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மரிசிங்க தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத வாகன இறக்குமதிகள் காரணமாக பதிவு செய்யப்படாத வாகனங்கள் சந்தையில் குவிந்துள்ளன. இதனால் விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 705 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளன. பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்களை அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை எனவும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில தரவுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தரம் 2 முதல் 5 மற்றும் 7 முதல் 11ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் ஜனவரியில் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராததனால் அவை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ தெரிவித்துள்ளார். எனினும் கல்வி சீர்திருத்தங்களின்படி 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக அவை எளிமைப்படுத்தப்பட்ட வகையில் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் கையேடுகளை அச்சிடும் பணிகளும் நிறுத்தப்படவில்லை எனவும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவை அச்சிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 5 மற்றும் 7 முதல் 11ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களையும் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான தொகுதி பொருட்களை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் 2025 நவம்பர் 15ஆம் தேதிக்குள் பணிகள் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு அவற்றை விநியோகிக்கும் பணிகளை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிப்பந்தியின் தொலைபேசியினால் பெரும் சிக்கலில் முக்கிய புள்ளிகள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிப்பந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா சிப்பந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கெகல்பத்ர பத்மே போலீஸ் குழுவினரிடம் வாக்குமூலம் அளித்ததனால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கெகல்பத்ர பத்மே விசாரணையின் போது
போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை செவ்வந்தி தலைமறைவாகி இருக்க உதவிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஏசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்தார். அதன்படி மேத்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வழங்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான கட்டணத்தை 2000 ரூபாவிலிருந்து 15,000 ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி சாரதி அனுமதி பத்திரங்களை பெறும்போது விண்ணப்பிக்கும் காலத்தை பொறுத்து வெளிநாட்டினர் 15,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையினை செலுத்த வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இது தொடர்பில் விளக்கமளித்த போது, வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் முன்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் அது டொலர்களில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இப்போது அது திருத்தப்பட்டு ரூபாயில் செலுத்தப்படும் என்றும் அந்த வாரம் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் 36,178 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், தேசிய பாடசாலைகளில் 1,501 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக கூறியுள்ளார். மேற்கு மாகாணத்தில் 4,630, தெற்கில் 2,513, மத்திய மாகாணத்தில் 6,318, வடமேற்கு மாகாணத்தில் 2,990, ஊவா மாகாணத்தில் 2,780, வடமத்திய மாகாணத்தில் 1,568, கிழக்கு மாகாணத்தில் 6,613, சப்ரமுவ மாகாணத்தில் 3,994 மற்றும் வடக்கு மாகாணத்தில் 3,271 ஆசிரியர் வெற்றிடங்கள் பதிவாகியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்காக நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் அறிவியல், கணிதம், தொழில்நுட்ப பாடங்கள், வெளிநாட்டு மொழிகள் மற்றும் 13 ஆண்டு தொடர்ச்சியான பாடங்களுக்கான ஆட்சேர்ப்புகளும் காப்போது இதர சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி மூலம் வெற்றிடங்களும் 28/7/2024 முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே ஆசிரியர் சேவையின் தரம் 3 P1 ஐ சேர்ந்த 353 பட்டதாரிகளை அடுத்த 2 மாதங்களுக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தற்போது இலங்கையின் நிலவு மோசமான வானிலை காரணமாக வரும் நாட்களில் மரக்கறி வகைகளின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மானிங் சந்தை வணிகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் SM உபேசேன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட கடும் மழையினால் பல பயிர் செய்கைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதன் விளைவாக அடுத்த சில வாரங்களில் மரக்கறிகளின் விலைகள் உயர்வது தவிர்க்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மழை பெய்யும் முன் விலைகள் குறைவாக இருந்ததனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். ஆனால் தற்போதைய வானிலை மாற்றத்தால் விலை உயர்வு பதிவாகும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் வானிலை மாற்றம் தற்போது மரக்கறி விலைகளில் முக்கிய தாக்கம் செலுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பதுளை மாவட்டத்தின் கெப்பட்டிபுல மற்றும் கபராக்கல பகுதிகளில் உள்ள பல மரக்கறி தோட்டங்கள் கடும் மழையினால் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை மாற்றத்தினால் சந்தையில் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவும், இதனால் விலை உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விசேட தேவையுடையோருக்கான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் அரசு துறையில் தற்போதுள்ள 3% இட ஒதுக்கீட்டை 4% அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட தேவையுடையோருக்கான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் விருது வழங்கும் நிவ்விழாவில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். விசேட தேவையுடையோரின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் பல கொள்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு துறைகள் இரண்டிலும் அவர்களின் உள்ளடக்கத்தை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே மற்றும் பல அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுதாவளையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை வீதியில் களுவாஞ்சிக்குடி பக்கம் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சேமித்து பாக்கெட்டுகளை ஏற்றிய லொரியொன்று கழுதாவளையின் பொது நூலகத்துக்கு அருகாமையில் பிரதான வீதியை கடந்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த நபர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததுடன்
டிப்பர் சாரதி களுவாஞ்சிக்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கழுதாவளை பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடைய ரத்தினம் என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்தலத்துக்கு சென்ற களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரை மையமாக போலீசார் விசேட சேவையொன்று நேற்று முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏ மகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள 0212222221 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்து பொதுமக்கள் முறையிடுவதன் மூலமாக போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சினைகளை தீர்ப்பார் என பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்துக்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்களூடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் உடனடியாக தேர்வை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சொத்துக்கள் சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவை ஒரு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட குற்ற செயல்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலையினால் 11 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது நேற்று முதல் 24 மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கொழும்பு, காலி, கண்டி, களுத்துறை, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 52 லட்சம் எனவும் இதில் 43 லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் உபாலி பன்னல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் 52 லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதில் 43 லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்காக விண்ணப்பம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமின்றி மக்களின் உள சுகாதாரத்தையும் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலில் நிலை வந்த ஓர் கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஏதுவாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு தேர்வு காணப்படாவிட்டால் அது இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலையகத்துக்கான 42 தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையக தொடர்ந்து பாதையில் தொடர்ந்தும் தடம் புரண்டமை காரணமாகவே நேற்று கொழும்பு கோட்டையிலிருந்து திட்டமிடப்பட்டிருந்த கண்டி, மாத்தளை மற்றும் பிராந்திய சேவைகள் உட்பட 22 பயணிகள் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை மற்றும் நானூயா வரை இயக்க திட்டமிடப்பட்ட 4 தொடருந்து சேவைகள் கண்டி தொடருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சேவைகள் திட்டமிடப்பட்ட நேரத்தில் கண்டி தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளைக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நானூயா மற்றும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை இயக்கப்படும் 4 தொடருந்து சேவைகள் பேராதனை மற்றும் கண்டி வரை பயணிக்க உள்ளன. மலையக தொடருந்து பாதையில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டதனால் இந்த 3 நாட்களில் ரத்து செய்யப்பட்ட மொத்த தொடருந்து சேவைகளின் எண்ணிக்கை 42 ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.